கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள் வழியாக இறைவர் இயேசு ஒரு ஆண்டவருக்கு அர்ப்பணமான ஒரு ஊழியனின் நிலை இந்த உலக மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டவரை கிறிஸ்து ஓய்வு நாளன்று தனது சொந்த ஊருக்கு வருகிறார். தொழுகை கூடத்துக்கு செல்லுகிறார். அங்கு போதிக்கின்றார். போதிக்கின்ற போதனை ஆவியானவரின் நிறைவால் இருக்கிறது. ஆனால் சொந்த ஊரின் அந்த மக்கள் கூடியிருந்தவர்கள் அந்த போதனை நல்ல போதனை தானே என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர் போதனையை கண்டு இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று அவரை ஆராயத் தொடங்குகிறார்கள். புரணி பேசுகிறார்கள். இவரு தச்சர் தானே, எங்க அம்மா மரியாதை தானே, இவருடைய சகோதரர்கள் இன்னினார் தானே, இவருக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது என்று அவரை குறித்து புரணி பேசுகிறார்கள். இன்றைய உலகம் நமது நல்ல தாளந்துகளை, திறமைகளை நன்றாக உபயோகப்படுத்துவார்கள். பின்னர் பொறாமை என்னும் அழகையின் குணம் மனதிற்குள் வந்த பின் நம்மை குறித்து அவமானப்படுத்துவார்கள், இகழ்ச்சி பேசுவார்கள், குடும்ப ஆராய்ச்சி செய்வார்கள், புறந்தள்ளுவார்கள். இதுதான் அன்றைய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் நடந்தது. என்ன அதனால் யாருக்கு நஷ்டம்? எருசலேமிலே, சொந்த ஊரிலே ஒரு சில வல்ல செயல்களை தவிர வேறு எதுவும் அவரால் செய்ய இயலவில்லை. காரணம் அவர்களது நம்பிக்கையின்மை, ஏற்றுக்கொள்ளாமை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை இறைவார்த்தைகளிலே அவர்கள் வன் கண்ணுடையவர்கள், கடின இதயம் உள்ளவர்கள், கலக வீட்டார், அவர்களிடையே உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரைய கடவுள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியன் இந்த உலகிலே பணி செய்யும் பொழுது அவரை சுற்றிலும் வன்கண் உடையவர்களும் கலக வீட்டார்களும் கடின இதயமுடனும் இருப்பார்கள். போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஊழியன் செய்கின்ற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தை குறித்து ஆராய்வது, தகுதியின்மை குறித்து பேசுவது, எவ்வாறு இவனை ஒதுக்கலாம், அவமானப்படுத்தலாம், இகழ்ச்சிப்படுத்தலாம் என்று சிந்திப்பார்கள். இதுதான் 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே சொல்லுகிறார். இது எதற்காக இதெல்லாம் நம்மை சுற்றி நடக்கிறது என்றால், கடவுள் நம்மிலே தேவ ஆவியானவரை தந்து நம்மை வல்லமையாய் பயன்படுத்தி அவரது இறை அரசை கட்டும் பொழுது நமக்கு இருமாப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. எவ்வாறு கிறிஸ்து இயேசுவோடு இருந்த யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க மீட்பின் திட்டத்தை தொடங்க ஆண்டவர் அவரது கருவியாக பயன்படுத்தினாரோ, அதே போல நாம் இருமாப்பு அடையாதிருக்க நம்மை சுற்றிலும் வன்கண் உடையவர்களும், கடின இதயம் உள்ளவர்களும், புறம் பேசுபவர்களும், நம்மை அவமானப்படுத்துவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இவற்றை எல்லாம் நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கொள்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய பணியை செய்பவர்களானாலும் சரி, ஒரு குடும்பத்தை நடத்தும் நல்ல குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, அர்ப்பணியாளர், அருட்சகோதரி யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பணியை ஆண்டவருடைய ஆவியிலே நிறைந்து செய்யும் பொழுது வருகின்ற ஒதுக்குதல்கள், வெறுத்தல்கள், அவமானங்கள், இகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இந்த வன்கண்ணுடைய கடின இதயமுள்ள மக்கள் மத்தியிலே நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். எனவே தந்தையாம் இறைவனிடம் கேட்போம், அப்பா, இந்த உலகம் ஆதி காலத்தை விட இந்த காலத்திலே அழகையின் பிள்ளைகளால் நிறைந்திருக்கிறது. இவருடைய வஞ்சக பேச்சும், முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுகின்ற இருமனம் உடையவர்கள் மத்தியிலே உமது பணியை செய்ய எனக்கு தந்துள்ள அழைப்பை ஏற்று முழுமையாய் உமது பாதம் அமர்ந்து வழிநடக்க என்னை பலப்படுத்தும், வழிநடத்தும் என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது திருக்குமார் இறைமகன் இயேசு வழியாக அவர் இந்த உலகிலே வாழ்ந்து காட்டிய அவரது ஊழிய காலத்திலே நடந்த எல்லா நிகழ்வுகளையும் எங்களுக்கு இந்த காலத்திலே பாடமாக தந்துள்ளீரே. நன்றி அப்பா. அன்பின் ராஜா, நாங்கள் இந்த உலக மக்கள், பரிசேயத்தனம் நிறைந்த மக்கள், நம்ம எங்களை குறித்து, ஆவியின் பிள்ளைகளை குறித்து, நல்ல குடும்ப தலைவன் தலைவிகளை அவர்களை பிரிக்கும் மனப்பாடம் பேசுகின்ற பேச்சுகளை குறித்து நாங்கள் வருத்தமுறாமல், மனம் உடைந்து போகாமல் மகிழ்ச்சியோடு ஏற்று
என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் வலுவின்மையில் அவரது வல்லமை என்னை தாங்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓட அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, நாம் சிலுவையிலே பங்கெடுக்க வேண்டுமானால், நாம் ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கெடுக்க வேண்டுமானால், இந்த உலகின் எல்லா எதிர்மறையான பேச்சுக்களையும் அவமானங்களையும் எல்லாம் மகிழ்ச்சியோடு தாங்க ஆண்டு வல்லமை வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.